வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹாரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, தி 7 டெட்லி சின்ஸ் சீசன் 2 எபிசோட் 5 ஓவர்ஹெல்மிங் வயலன்ஸ். ஸோ நீங்க இந்த எபிசோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸோட முழு சக்தியை நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட வித்தியாசமான டெக்னிக்கையும் இந்த எபிசோட்லயே பார்க்க போறீங்க. ஸோ அதனால வளவளன்னு பேசிட்டு இருக்காம வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட கிரெடிட் சீன்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆல்பியன் மாஸ்டர் வந்து இந்த சேக்கர் ட்ரெஷர் ட்ரீயை போட்டு தள்ளினதுக்கப்புறம் எப்படியாவது இந்த மக்களை காப்பாற்றியாகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நம்ம கிங் பார்த்தீங்கன்னா தன்னோட சேக்கர் ட்ரெஷரோட ஃபுல் பவரை வந்து அன்லீஷ் பண்ணுறான். ஸோ அவன் தன்னோட சேக்கர் ட்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ண காரணத்தினால அந்த சேக்கர் ட்ரெஷர் 1 மடங்கு இல்லாமல் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கேஸ்டிஃபைல் ஃபுல் அன்லீஷ்டு பவரை வச்சு அந்த ஆல்பியன் மான்ஸ்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் அந்த இடத்துல கொண்டுட்டான். அண்ட் கேம்லாட்டில் இருக்கிற நம்ம ஹீரோஸ்க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது அந்த இடத்துல யார் வந்திருக்காங்க அப்படின்னு. வானத்துலேருந்து ஒரு பெரிய வீடியோத்தோட 10 கமெண்ட்ஸ் ஒருத்தர் கெலாண்ட் அப்படின்னு ஒருத்தர் இறங்கியிருக்கிறான். என்ன சண்டையை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கெலாண்ட் பேசிகிட்டே இருக்கும்போது, அப்படின்னா அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒருத்தனோட பவர் இந்த அளவுக்கு இருக்குமா, 26,000 ஸ்பிரிட் லெவலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்லேடர் பேசிகிட்டே இருக்கும்போது, பரவாயில்லையே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களோட ஆட்சி இப்போ ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடுகள் மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களோட ஹேபிட் என்ன எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு இந்த கெலாண்ட் பேசிகிட்டே இருக்கும்போது, ஹாக் நாங்கிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்குறேன். நீ வந்து இந்த கெலாண்டோட மேஜிக் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாரு அப்படின்னு ஹாக்கிட்ட மெல்லின் கேட்டோடனே, மேஜிக் லெவல் 0 இருக்குது அப்படின்னு இவனை போட்டு சொல்கிறக்கான ஒரே நேரம் இதுதான். இவனை நம்ம இந்த இடத்துல இருக்கும் போது கொல்ல முடியும். இவனுக்கு மேஜிக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம இவனை கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெல்லின் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ மெலிதாஸ் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஆனால் இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் சேக்கர் ட்ரெஷர் ட்ரீ பார்த்தீங்கன்னா தானே ஹீல் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் நம்ம பேனாத்தான் இருந்திருக்கிறான். அவனோட ரத்தத்தை இன்னும் கொடுக்க அந்த சேக்கர் ட்ரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீகன் ஆகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற ஊர் மக்களுமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஹார்லி குயினோட நிலைமை பார்த்தா தான் எல்லாருக்குமே ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா தன்னோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணதுனால அவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ பேனோட 2 சுட்டு ரத்தத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்லி குயின் வாயில் விட்டதுக்கப்புறம் அவனோட காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீல் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே நன்றி பேன், நீ உயிரை காப்பாற்றிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேரி ஃபாரஸ்ட்டில் நீ ராஜாவை இருக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது, இனிமேல் ஃபேர்லி கிங் அவர் இல்லை ஹார்லி குயின், நீங்கள் தான் இனிமேல் எங்களுக்கான கிங். நீங்கள் இருக்கும்போது இன்னொருத்தங்க எப்படி ராஜாவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிட் அங்கே பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா இவனை ராஜாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேன் நான் கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனால் இலையின் மேலே ஒரு கை பட்டுச்சுன்னு வச்சுக்குவேன், உன்னை அடுத்த செகண்டே நான் கொன்னே போட்டுருவேன். மரியாதை இலையினை பத்திரமா பார்த்துக்க, நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். பேன் இருறா நானும் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்காவை பின்னாடியே போயிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். நீ நிஜமாலுமே 7 டெட்லி சின்ஸில் வரப்போகிறது இல்லையா அப்படின்னு கிங் கேட்டுகிட்டே இருக்கும்போது, நீயே என் முடிவு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பேன் அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த பக்கம் கேம்லாட்டில் இங்கே கெலாண்டோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே இன்னும் அப்படியே தான் இருக்காங்க போல். அப்படின்னா சரி, இந்த இடத்துல ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது, அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தானே சரியான சண்டையை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை அவனோட ஸ்பியரை வந்து ஆட்டுறான் பாருங்க. அங்கே இருக்கிற பாதி நகரமே எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்னன்னு பார்த்தா இவன் ஆட்டம் போடுறதுக்காக கொஞ்சம் இடம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறக்காக தலைநகரத்தோட பாதி இடத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தர மட்டும் ஆக்கிட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணுறக்கு நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கிறான். அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே ஆகலை, தன்னோட ஷீல்டு மூலமாக தான் அடிச்சுது. ஸோ அவனோட கழுத்தில் லைட்டாக அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவனோட டீமன் பவர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்த செகண்டே நம்ம மெலிதாஸோட வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சொருகிட்டான். சொருன்னு அடுத்த செகண்டே நம்ம மெலிதாஸ் செத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு மெலிதாஸ் வந்து பின்னாடி அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ மெலிதாஸ் தன்னோட சேக்கர் ட்ரெஷர் மூலமாக அவனோட பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவனை டூப்ளிகேட்டாக மாற்றிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்பட்ட ஒரு சீப் ட்ரிக் வச்செல்லாம் என்னை ஒன்றும் தோக்கடிக்க முடியாது. நீ எனக்கு கீழே போய் அடிச்சினா கன்ஃபார்மாக எனக்கு மேலே வந்து தான் நீ இந்த ட்ரிக் பண்ணி அடிப்பண்ணி தெரியும், அதனால தான் உன்னை ஏற்கனவே பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்த மெலிதாஸை வந்து கழுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெலான் வந்து பிடிச்சிட்டான். அவ்வளோ வீசி நான் கூட தோற்றுருவேனா, நீ இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கெலான் நம்ம மெலிதாஸோட நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா கத்தி இறக்கிட்டான். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, மெலிதாஸ் இப்போ சாகிற நிலைமையில் இருக்கிற, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேடருக்கு ஒன்றுமே புரியல. மரியாதை என்னோட கேப்டனை திரும்ப விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் ரொம்பவே கோமா போயிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெர்லின் தன்னோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட் பவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டா. ஸோ இங்கே டிஎன் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே இருக்கிறா. அவளோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிழிஞ்சு போக அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா திரும்ப ரீகெயின் பண்ணி மெர்லின் கொண்டு வந்துட்டா. அண்ட் அவளோட சேக்கர் ட்ரெஷருமே பார்த்தீங்கன்னா கையில் வந்ததுக்கப்புறம் மரியாதை என் கேப்டன் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. அந்த சேக்கர் ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சு அந்த சேக்கர் ட்ரெஷர் நம்ம டிஎனோட தலையிலேயே போய் அடிச்சிருச்சு. டிஎன்மே பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் விழுந்துட்டா. இங்கே அடுத்த எலிஜிபதி காப்பாதுக்காக பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா மெர்லின் அந்த இடத்துல போட்டுட்டா. மெலிதாஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி எந்திரிச்சிட்டு இருக்கிறான். 10 கமாண்ட்மெண்ட்ஸை சேர்ந்த கெலான், நீ நானே இப்போ ஒரு டீல் போட்டுக்கலாம், அந்த டீலில் உனக்கு என்ன வேணுமோ நான் அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் பேசிகிட்டே இருக்கிறான். அந்த கெலானுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீல் பிடிக்கவே இல்லை. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும்போது ஸ்லேடர் கொடுக்க வந்து மெர்லினை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கெலானோட பவர் பார்த்துட்டு அவனோட ஃபுல் கண்ட்ரோல் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பயந்துருச்சு. ஸோ ஒரு அடி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லேடருமே வந்து அடி வாங்கி கீழே படுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆறா ஒரு மலை மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட ஒரு கையை பார்த்தீங்கன்னா இழந்துட்டான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிறுத்திடு,
நான் உங்ககிட்ட ஒரு டீல் போட்டுக்கிறேன். அந்த டீல் நம்ம 2 பேர்த்துக்குமே பொதுவாக தான் இருக்கும். அண்ட் ஏகப்பட்ட அட்வான்டேஜ் உனக்கு தான் கிடைக்குன்னு வச்சுக்கயே. என்ன இந்த டீலுக்கு ஒத்துக்கிறியா? ஏன்னா இதுதான் உனக்கான சரியான டீல் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் பேசிட்டே இருக்கிறான். மெர்லின் வேணாம் அவங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மெலியதாஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறான். ஸோ மெர்லின் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள இன்னொரு பிளான் போட்டு இருக்கிறான். இவன் எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே செகண்ட்ல பார்த்தீங்கன்னா மெர்லின் கொஞ்சம் கொஞ்சமாக கர்சலே ஆகிட்டே இருக்கிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மெர்லினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்தில் அந்த கெலனோட பவர் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா மெர்லின் மேலே ஏறி அவ முழுசாவே பார்த்தீங்கன்னா ஒரு கர்சலையே மாறிட்டா. உங்களுக்கெல்லாம் இன்னும் பைத்தியமா என்ன? நான் யாருன்னு தெரியுமில்ல. 10 கமாண்ட்மெண்ட்ஸோட ட்ரூத்தே நான் தான் கெலாண்ட். யாரெல்லாம் என்கிட்ட பொய் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாம் என்னோட பவர் மூலமாக ஃபுல்லாக கர்சலி ஆயிடுவாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட யாருமே பொய் சொல்ல முடியாது. இப்போ நீ துண்டு துண்டா மண்ணோட மண்ணை ஆக போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெலாண்ட் வந்து மெர்லின் அடிக்க போயிட்டே இருக்கும்போது மெர்லினை காப்பாற்றுறதுக்காக எப்படியாவது நான் சண்டை போட்டு தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் தன்னோட சின்மார்க்கு தலையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். அடேங்கப்பா மெலியதாஸோட பவர் இப்போ 4100 இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டே இருக்குது. ஸோ மெலியதாஸ் அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது நிறைய சோல்ஜர்ஸ் மெலியதாஸை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம போய் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அடி வாங்கி செத்துட்டாங்க, 2 புழக்கிறாங்க. இதுக்கு மேலே மெலியதாஸை தாக்கிறத நிறுத்துங்க, யார் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிசபெத் கத்திட்டே இருக்கிறா. அதே செகண்ட் மெலியதாஸோட 2 கையுமே பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டது. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்பவே போர் அடிக்கிறீங்க, அற்புதமான ஃபைட்டு கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் எவ்வளோ வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெலான் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை, நான் அதை செஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். வெட்டப்பட்ட அவனோட 2 கையுமே பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பு முழுக்க பரவிட்டு இருக்கிற சின்மார்க்கு வந்து ஒட்ட வச்சிருச்சு. ஹாக் உனக்கு அது என்னன்னு தெரியுதா? ஃபன் ஃபெஸ்டிவலில் நம்ம மெலியதாஸ்க்கு இதே மாதிரி தானே மார்க் வந்தது. ஸோ அந்த மார்க் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மெலிதாஸ்க்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பேசிகிட்டே இருக்கா. அதே சமயத்தில் இங்கே கேசல் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ மெலஸ்குலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜெல்ட்ரிஸ் கூட பேசிகிட்டே இருக்கிறா. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பிரிட்டானிய தலைநகரத்தில் ஏகப்பட்ட அபண்டன்ட் சக்தி இருந்தது மேஜிக்கு. அந்த மேஜிக்லாம் இப்போ எதுவுமே இல்லை, அதனால தான் நம்மளோட மேஜிக் இன்னும் ஃபுல்லாக ரீகெயின் ஆகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் பேசிகிட்டே இருக்கிறா. ஆமாம் சொல்கிற மாதிரி அப்படியே கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்குலின்னு சொல்லிகிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் கீழே 2 ஆம்பளைங்க வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏய் இந்த எப்ரனீத் மலையை நீங்கள் எதுக்காக எடுத்துகிட்டு இருக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி கோட்டை வந்தது? நீங்கள் இந்த கோட்டையில் ஏதாவது மைனிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இங்கே பே பண்ணி ஆகணும் இந்த இடத்துல மைனிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் கத்திட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே டெய்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பால அவள் பார்த்தீங்கன்னா பறந்து வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறா. செல்லக்குட்டி எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்கிறவன் பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட ஆத்மாவை பார்த்தீங்கன்னா இங்கே டெய்ரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. என்னாச்சு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கும்போது பரவாயில்ல ஆத்மாவில் கொஞ்சோண்டு மேஜிக் இருக்குது, ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்ரி பேசிகிட்டே இருக்கும்போது ஸோ 3 ஸ்பீட்டுமே மேலே இருந்து கீழே வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஒருத்தனோட ஆத்மாவை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். ஸோ நமக்கான தேவை இப்போதைக்கு மேஜிக் தான், அதனால் டேஸ்ட் எதையுமே பார்க்காத எடுத்து வாயில் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்பீட் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி நமக்கான மேஜிக்கு ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்கல்ல, அப்படின்னா அந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்கிற இடத்த நமக்காக கண்டுபிடிச்சி கொடு ஃப்ரைட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்குலின் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு போர்ட்டில் மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இங்கே கேம்லாட்டில் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கிறா. அடேங்கப்பா மெலியதாஸ் ஒரு வழியாக இந்த ஃபார்முக்கு வந்துட்டியா, இனிமேல் தான் ஆட்டை சூடு பிடிக்க போகுது, சரி வா வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கெலான் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஒரு ஃபோர்ஸில் அடிக்கிறான். கெலானுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அடி நறுக்குன்னு விருந்துருச்சு. ஆனாலுமே அந்த பிளாக் பவர் இருக்குது பார்த்தீங்களா மெலியதாஸ் கிட்ட, அந்த பவர் வந்து தன்னையே ஆடுற மாதிரி காட்டிட்டு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த பவரை என்ன ஆள விடக்கூடாது, நான் இதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். என்னாச்சு அந்த பவரை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறியா? முன்ன இருந்ததை விட நீ ரொம்பவே வீக் ஆகிட்ட மெலியதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெலான் பார்த்தீங்கன்னா மெலியதாஸை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அந்த பவர் நம்ம மெலியதாஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கும்போது தன்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா கெலான் கிட்ட பயன்படுத்திட்டு இருக்கிறான். நீ இருக்கிறதுலையே ரொம்பவே வீக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெலியதாஸோட நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கெலான் ஒன்று ஒரு குத்திடுறான். நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சக்தி வந்து நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறீங்க பார்த்தீங்களா மெலியதாஸ், நீ முன்ன இருந்த மாதிரி எல்லாரும் சுத்தமாக சண்டை போடவே இல்லை, இருந்தாலுமே சண்டை போட கற்றுக்க, இப்போ எல்லாருமே நான் புழக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் வந்து ஒரு வெட்டு, டிஎன் ஒரு வெட்டு, அண்டு நம்ம மெர்லினை காப்பாற்றிருந்த ஸ்லேடரையுமே பார்த்தீங்கன்னா ஒரே குத்து. அண்டு மெர்லினோட தலை பார்த்தீங்கன்னா கீழே உருண்டு வந்து அவளோட உடம்பையும் பார்த்தீங்கன்னா சுக்குன்னு நொறுங்கி போச்சு. அப்படின்னா சரி எனக்கான வேலை இங்கே இருந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் 2 பேர் உயிரோடு இருக்கிறீங்களா, உங்களோட ஆத்மா எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் ஷீல்டு போட்டிருப்பால பர்ஃபெக்ட் கியூப்னு அதை அடிக்க கெலான் கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது இவனால் உடைக்க முடியல. அடேங்கப்பா இதை டிஎம்என் கிளானில் யூஸ் பண்ண பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேருமே ரொம்பவே லக்கி, ஏன்னா இதை என்னால் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெலான் பேசிகிட்டே இருக்கிறான். எங்கே தெரிஞ்சு இங்கே வேறு யாராவது ஆத்மா இருக்குதா நான் போய் தேடி பார்க்க போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல கெலான் வந்து அப்படியே பறந்து போயிட்டான். அண்ட் அதே சமயத்தில் வேறு யாராவது ஆத்மா கிடைக்குமா, அந்த ஆத்மாவில் கொஞ்சமாவது மேஜிக் இருக்குமா அப்படின்னு ஒரு குறிக்கோளோட கெலான் பறந்து போய்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி மேஜிக்காலாம் ஆனால் ஏதோ ஒரு புழு மாதிரி ஒட்டிகிட்டே இருக்குது. அண்ட் அடுத்த செகண்ட் இங்கே டிஎனை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஎன் உனக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கு செம ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறா. என்னென்னு பார்த்தா அந்த புகையிலேருந்து யாரோ சிரிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ மெலியதாஸ் தான் திரும்பி வரானா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ட்ரெஸ்ஸே இல்லாமல்
கோத்துல வந்து ஒரு வில்லத்தனமான சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கிறா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சுட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ட்ரேஃபஸோட சாவுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கில் தண்டர், ஹாசர், கிரியாம் ஒரு 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெரோனிகா இப்போ நல்லா தான் இருப்பாங்களே, இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆடாடா நீ என்ன அந்த டாம்பாய் பார்த்துட்டு இருக்கிறியா, அவளோட பர்சனாலிட்டிக்கு இருக்கிற மாதிரி அவளோட செஸ்ட் அந்த அளவுக்கு பெருசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். என்ன திமிருந்து அந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மடசாபரையும் கூட வந்த மாதிரி என்னதான் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு கில் தண்டர் பேசிட்டே இருக்கும்போது சில வழிபோக்கர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சிலம்பர் நின்றுட்டு இருக்காங்க. டே 2 பேரும் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே பாரு மனுஷங்க இருக்கிறாங்க, போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கில் தண்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான், ஆனால் இவங்க என்ன மயக்கத்தில் இருக்காங்களா பார்த்தா அப்படி தெரியல. நம்ம எல்லாருமே இவங்களை எடுத்துகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் ஏற்ற போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற டவுனில் யாரோ அலற மாதிரி சத்தம் கேட்குது. அண்ட் அந்த டவுனை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களோட ஆத்மாவை வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே பதறி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட ஆத்மா வந்து வாய் வழியாக வெளியே வந்துட்டு ஒரு ரெட் டீமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீமன் கையில் போய் கோருது. ஸோ ஃபஸ்ட்டு சீசன்லேயே ஒரு ரெட் டீமன் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டீமன் தான் இந்த இடத்துல ஆட்டம் கட்டிட்டு இருக்குது. ஸோ நம்ம கில் தண்டர் பார்த்தீங்கன்னா தண்டர் மூலமாக அவனை அட்டாக் பண்ணிவிட்டு நான் தான் கில் தண்டர் லியோன்ஸ் கிங்டமோட ஒரு ஹோலிக் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நான் தான் அவனோட ஆப்போனன்ட் வந்து ஏன் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் ஹோசர் தன்னோட பவரை பயன்படுத்தி அந்த டீமனோட கையை வந்து கட் பண்ணிடுறான். கட் பண்ண அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே தன்னோட பவர் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மான்ஸ்டரோட பவர் வந்து அந்த நியூ ஜென்ரேஷன் பவர் மாதிரியே தான் இருக்குது. அப்படின்னு அந்த மான்ஸ்டர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கில் தண்டர் தன்னோட பவர் மூலமாக அந்த தண்டரை மேலே இறக்கி அந்த மான்ஸ்டரையுமே அதே செகண்டில் கொண்டுடுறாங்க. அவங்களோட ஆத்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப போயிடுச்சு மக்களுக்கு. அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே தப்பிக்கப்பட்டோம், இந்த இடத்துல ஹோலிக் எல்லாருமே வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிறமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கவில்லை. ஏன்னா அந்த இடத்துல இன்னொரு டீமன் வந்துட்டு இருக்குது. இது என்னடா அது இவ்வளோ பெரிய டீமன் வந்துட்டு இருக்குது, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சீக்கிரமாக ஓடிடுங்க, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்டர் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்னடா அது இந்த டீமன் பார்க்கறதுக்கு ஹென்ட்ரிக்ஸன் முன்னாடி மாறினால அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோசர் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த டீமனோட பேர் கிரே டீமன். நீங்கள் ரெட் டீமன் கிட்ட சண்டை போட்ட மாதிரி இதையுமே ரொம்பவே அண்டர்ஸ்டிமேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதே செகண்டில் செத்து போயிருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் நல்ல ஒரு பழக்கப்பட்ட குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் பேசிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸன் தான் திரும்ப ஒரு சூட் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்வாடை கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறான். நீ எப்பறா திரும்ப உயிரோட வந்த, இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் கில் தண்டர் எல்லாமே ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கும்போது அதோட இந்த எபிசோட் முடிக்கப்படுது. ஸோ போக போக தான் எபிசோட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன்லேயே ஒரே ஒரு மெயின் வில்லனை கொடுத்துட்டு போன சீசனில் எல்லாமே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் இந்த சீசனில் மொத்தமாக 10 வில்லன்ஸ் இருக்கிறானுங்க. அவங்க எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியில. ஸோ போக போக இந்த எபிசோட் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறக்காக. அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.